நமக்குள்ள எப்போவுமே ஒரு ஆசை உண்டு. இறைவனுக்கு சேவை செய்ய வேண்டும், இறைநாமத்தை சொல்ல வேண்டும், அந்த சிவபெருமானை மனதில் எண்ணி தியானிக்க வேண்டும், அவரே எல்லாமும் என்று எண்ணி இருத்தல் வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமானது, அந்த ஒரு ஆசையானது அனைத்து அடியாருக்குள்ளும் இருக்கும். ஆனால் அது ஏன் அனைவருக்கும் வாய்க்கப் பெறுவதில்லை? இல்லை நம்ம முயற்சி செய்தாலுமே முழுமையானதாக அது ஆவதில்லையே, அது ஏன் அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குள்ளேயுமே இயல்பாக எழுந்து கொண்டு தான் இருக்கின்றது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அறிவு அப்படிங்கிறது அது பெரும் சுடர். அந்த சுடரை மாயை என்னும் இருள் சூழ்ந்திருக்கிறது. அந்த இருளை விளக்கும் பொழுது தான் உள்ளிருக்கக்கூடிய அந்த அறிவானது பிரகாசிப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத இயல்பாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கின்றது. இந்த மாயை அப்படிங்கிறத என்ன சொல்கிறோம்? ஏன் இறைவனுக்கு நம்மால் சேவை செய்ய முடியல, அவருக்கு நம்மளால் பணிவிடை செய்ய முடியல அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த உலகப்பற்று அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தடையா எடுக்கக்கூடியது அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். உலகப்பற்று அப்படின்னா பல்வேறு விஷயத்தை பற்றி சொல்லுவாங்க. எப்போ இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒரு பொருளை என்னுடையது, எனக்கானது, நான் தான் இதற்கு காரணம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நாம் நினைக்கின்றோமோ அதெல்லாம் இந்த உலகப்பற்றுக்குள்ளே வரக்கூடியது. நீ ஒரு பொருளின் மீது பற்று வைத்திருக்கின்றாய், அதீதமான பற்று, புறப்பொருளின் மீது அதீதமான பற்று வைத்திருக்கின்றாய் அப்படிங்கும் போது நம்ம மனம் எல்லாம் அங்கே தான், அதன் மீது தான் ஒரு நாட்டத்தில் இருக்குமே தவிர இறைபக்தியில் அது செல்லாது. யார் ஒருவருக்கு உலகப்பற்று அதிகமாக இருக்கின்றதோ அவரால் சிவபெருமானுக்கு பணிவிடை செய்ய முடியாது, அவருக்கு ஆராதனை செய்ய முடியாது, அவர் மீது தனது மனதை செலுத்த முடியாது, அவரே எல்லாம் என்று இருத்தல் முடியாது. அப்போ அவரை உணர வேண்டும், அவரை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா இந்த உலகப்பற்றுகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக. நான் உடனே எல்லாத்தையும் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணும்போது அது சில நேரங்களில் தவறாகத்தான் போகின்றது. அதனால் உணர்ந்து அந்த உலகப்பற்றுகளிலிருந்து விடுபட்டு வரும் பொழுது நாம் இறைவனுக்கு சேவை செய்ய முடியும், இறைவனை மனதால் தியானிக்க முடியும், இறைவனை உள்நிறுத்த முடியும், அவரை உணர முடியும், அவராகவே மாற முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ இறைவனை உணர்தலுக்கு, இறைவனை அடைவதற்கு, இறைவனாக மாறுவதற்கு நமக்கு எது தடையாக இருக்குன்னா இந்த உலகப்பற்று அப்படின்னு சொல்லக்கூடியது. எல்லா பொருளின் மீதும் பற்று, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இந்த பணம் என்னுடையது, இந்த வீடு என்னுடையது, இந்த சொந்த பந்தம், இங்கே இருக்கிறது எல்லாமே என்னால் ஆனது, என்னால் தான் எல்லாம் நடக்குது, இப்படிங்கிறது எல்லாமே பற்றோட வெளிப்பாடு. அந்த இடத்துல ஏதாச்சும் பிரச்சனையாச்சுன்னா நம்மளால் இயல்பாக இருக்க முடியாது. எந்த ஒரு பொருளின் மீது பற்று வைத்திருக்கின்றீர்களோ அந்த பொருளிற்கு ஏதாவது பாதிப்பு அப்படின்னா நாமும் உடைஞ்சு போயிடுவோம். அதுதான் அங்கே உண்மை. அப்படிப்பட்ட மனதினால் இறைவனை சரணடைய முடியாது, இறைவனுக்கு சேவை செய்ய முடியாது, இறைவனை பூஜிக்க முடியாது. அப்போ இதையெல்லாம் தாண்டி நாம் இறைவனை அடைய வேண்டும், இறைவனை உணர வேண்டும், அவருக்கு சேவைகள் செய்ய வேண்டும், அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் அப்படின்னா அந்த பற்றுகளிலிருந்து படிப்படியாக வெளியே வந்துடுங்க. அதுதான் முக்கியம். நான் தான் திரும்ப சொல்லிட்டேன், படிப்படியாக தான் வெளியே வர முடியும். எடுத்தேன் கவுத்தேன் நம்ம எது பண்ணாலும் தவறாகத்தான் போகும். அதனால தான் குருவோட வழிகாட்டுதலின்படி படிப்படியாக ஒவ்வொரு விஷயமாக விட்டு வெளியே வர வர சூரியன் உதிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிரகாசம் வரும். ஒரு கட்டத்தில் நல்ல பளீர்னு வெளிச்சம் இருக்கும். அதே போல் தான் உலகப்பற்றுகள்லேருந்து உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுத்தி கொண்டு இறைவன் மீது அன்பு செலுத்தும் போது அவருக்கு சேவை செய்ய முடியும், அவரை தியானிக்க முடியும், அவரை உணர முடியும், அவராகவே நாம் மாற முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அர்த்தமுள்ளதாக இருக்கும். இதெல்லாம் ஞானிகள் கூறியது, சித்தர்கள் வழிகாட்டிய விஷயங்கள் இவையாகும். இப்போ அதுக்குள்ளே ஆழ்ந்த கருத்து இருக்கத்தான் செய்யும். நாம் எண்ணி பார்த்து அதனுள்ளே உள்ள மூல கருத்தை உணர்ந்து கொண்டு நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி படிப்படியாக உலகப்பற்றுகளிலிருந்து வெளிவரும் பொழுது நம்மால் இறைவனை உணர முடியும், இறைவனுக்கான சேவையை செய்ய முடியும். அன்பர்களே, முயற்சி செய்து பாருங்கள், கட்டாயமாக நம்மால் முடியும். நான் சிவன் அருளை பெறுவதற்கு தகுதியானவனா அப்படின்ட்டு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. உண்மையாகவே என்னால் சிவன் அருளை பெற முடியுமா, சிவத்தை உணர முடியுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நிறைய எழுப்பப்பட்டிருந்தன. நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலும் வழிபாடு அப்படிங்கிறது உன்னதமாக செய்ய வேண்டும், அனைவருமே கூறுவது அதுதான். அது நம்ம எந்த இறைவனை வழிபட்டாலும் சரி ஈடுபாடுடன் முழு மனதுடன் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பெரியவங்க நம்மளுக்கு அடிக்கடி சொல்லி வளர்த்துருக்காங்க. அதே போல தான் இப்போ நம்ம ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டு ஆன்மீகத்தில் செல்கின்றோம், இறைவனை உணர வேண்டும் என்று செல்கின்றோம் அப்படிங்கும் போது அதில் நாட்டத்தை அதிகரித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், எந்த ஒரு காரியத்தை நம்ம உறுதியாக நம்புகிறோமோ
அதாவது நம்ம மனசும் அது நடக்காதுன்னு சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு வந்துட்டு உறுதியான ஒரு நம்பிக்கையுடன் போராடும் பொழுது கட்டாயமாக அந்த விஷயமானது நடைபெறுகிறது. சொல்லப்போனால் மனுஷன் எந்த ஒரு விஷயத்துக்கு தன்னை தகுதியுடையவன் அப்படிங்கிறத ஆழமாக நம்புகிறானோ அந்த நம்பப்படுகின்ற விஷயமானது அவனுக்கு அடைகின்றது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஒரு விஷயத்தை உங்கள் மனசு ஆழமாக நம்புதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு 2 லட்ச ரூபாய் கடன் இருக்குது, இந்த 2 லட்சம் கடனும் விரைவில் அடைந்து விடும் அப்படிங்கிறத உங்கள் மனசு ரொம்ப ஆழமாக நம்புது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதற்கான வழிகள் பிறக்கின்றது. இது நிதர்சனமான உண்மை. நம் வாழ்க்கை அப்படிங்கிறது நமது எண்ணங்களோட பிரதிபலிப்பாக தான் இன்றைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. அதே தான் நம்ம இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்குது. இறைவனின் ஆசி எனக்கு கிடைக்குமா? இறைவனின் அருளை பெற நான் தகுதியானவன் தானா? உண்மையாகவே இறைவனின் அருள் எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகத்தோடு என்றைக்குமே ஆன்மீக பாதையில் நடை போட முடியாது. அப்படியே நடை போட்டாலும் அது நிறைவேறாத காரியமாக ஆகின்றது. இறைவன் மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். இறைவனிடம் உங்களை முழுமையாக சரணடைய செய்துவிட வேண்டும். அப்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு இயல்பாகவே கிடைக்கப் பெறுகின்றது. எப்போவுமே ஆரம்ப காலகட்டத்தில் நம்மளுக்கு ஒரு தொய்வாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம என்ன ஏதுன்னு தெரியாமையே ஆன்மீக தேடலை ஆரம்பிக்கின்றோம், உள்ளார்ந்த தேடலை ஆரம்பிக்கின்றோம். அப்படிங்கும் போது கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் சரியான பாதையில் நீங்கள் நடந்து செல்கிறீர்கள் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே வரும்போது கண்டிப்பாக நான் என்னோட சிவபெருமானை அடைந்து விடுவேன், சிவத்தை உணர்ந்து விடுவேன், சிவத்தோடு 2 கலந்து விடுவேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வேண்டும். கலந்து விடுவேனா, பெற்று விடுவேனா அப்படிங்கிற சந்தேகத்தோடு போகக்கூடாது. கலந்து விடுவேன், பெற்று விடுவேன், நான் இறைவனுடன் 2 கலந்து விடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து நாம் அதன் வழியாக அவரை அடைய முயற்சி செய்ய வேண்டும். அப்படி செய்தால் அனைவருக்கும் அவரின் அருளானது கிட்டும். நம்ம எந்த ஒரு முயற்சியுமே செய்யாமல் நம்ம இன்னைக்கு வாழ்கின்ற வாழ்க்கை உண்மைன்னு நினச்சிக்கிட்டு உண்மையான மனசோட உண்மையான அன்போடு நாம் செய்தோமா அப்படிங்கிறது அந்த இடத்துல ஒரு பெரிய கேள்வியாக இருக்கின்றது. அப்படி நாம் உண்மையான அன்போடு செய்திருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவருடைய கருணை கிடைக்கும். 63 நாயன்மார்களோட வரலாற்றை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். எல்லோருமே தனக்காக இல்லை, எல்லாம் இறைவனுக்கு அப்படின்னு வாழ்ந்தவர்கள். தான் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் இறைவனுக்கானது அப்படின்ட்டு நினைத்து வாழ்ந்தவர்கள். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் அவர்களிடம் இருந்ததில்லை. நன்கு கவனித்து பாருங்கள். இதை செய்தால் எனக்கு இறைவன் இதை கொடுப்பார், இதை செய்தால் எனக்கு இறைவன் வரமளிப்பார், அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் அவர்களிடம் இல்லை. எதையும் எதிர்பார்க்காத மனது. எல்லாமே இறைவன் தான், எல்லாமே இறைவன் தான் அப்படிங்கிற அந்த ஆன்ம திருப்தியோட அடியார்களுக்கு உதவுதல், இன்னும் சொல்ல போனால் அடியார்களோட அந்த ஆடைகளை துவைத்து தருதல், தான் செய்கின்ற வேலையில் கிடைக்கின்ற முதல் பொருளை இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்தல் எவ்வளவு பெரிய விஷயம். அன்னைக்கு எதுவுமே கிடைக்கல, ஒரே ஒரு மீன் தான் கிடைச்சது, அதையும் இறைவனுக்கு நான் சமர்ப்பணம் செய்கின்றேன் அப்படிங்கிற மாதிரியான மனசெல்லாம் எப்படி வரும்? எனக்கே சாப்பாடு இல்லை, நைட்டு பட்னியாக தான் படுத்து தூங்க போகிறேன் அப்படிங்கிற நிலைமை. இறைவன் மாறுவேடத்தில் கேட்குறாரு எனக்கு அமுது வேணும்னு. தன்னிடம் இருப்பதை எல்லாம், வயலில் விதைத்த நெல்லை எல்லாம் அரித்து அதில் உணவை சமைத்து இருப்பதை இறைவனுக்கு கொடுக்கின்றார். இறைவன் மகிழ்ந்து ஜோதியாக காட்சி தருகின்றார். அப்போ இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது உண்மையான அன்பு, அர்ப்பணிப்புடன் கூடிய பக்தி. அதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபடும் போது கட்டாயமாக இறைவனின் அருள் கிடைக்கும். அதில் எந்த சந்தேகமும் நாம் கொள்ளக்கூடாது. நாம் கொள்கின்ற பக்தி மீது நாமே சந்தேகம் கொண்டால் எப்படி அந்த பக்தியானது உண்மையாக சிரத்தையானதாக இருக்கும்? கண்டிப்பாக எந்த இடத்திலையும் நாம் செய்கின்ற பக்தியின் மீது நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. அது உண்மையானதாக இருக்க வேண்டும், அர்ப்பணிப்புடன் கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் பக்தி மிக உயர்ந்ததாக இருக்கும். அப்போ நம்ம செய்ய வேண்டியதையெல்லாம் நம்மோட மனதை நிலைநிறுத்த வேண்டியது ஒரு இடத்தில் நிலைநிறுத்தணும். அது எந்த இடம்? சிவத்தின் மீது நிலைநிறுத்த வேண்டும். அவரே எல்லாம் என்று நினைத்து அவருக்காக என்ன செய்ய முடியும், அவருக்கு பணிவிடை செய்ய முடியுமா? தொடர்ந்து செய்யுங்கள். மனதில் எந்த சஞ்சலமும் படக்கூடாது. அவருக்கான பணிவிடைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் போது உங்களது பக்தியானது மெருகேறுகிறது. இயலாதவர்களுக்கு நாம் உதவி செய்யும் போது அந்த சிவத்திற்கே நான் செய்கின்றேன் என்ற அந்த அர்ப்பணிப்புடன் அந்த இயலாதவர்களுக்கு நாம் செய்கின்றோம் அப்படிங்கும் போது அந்த இடத்துல எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் உங்களுக்குள் வந்துடக்கூடாது. இதனால் நம்மளுக்கு பலன் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் நான் செய்வது சிவத்திற்கு செய்கின்றேன், இயலாதவர்களுக்கு நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அதுவும் சிவத்தை அடையும், அதுவும் சிவத்தின் அன்பு முழுமையாக கிடைக்கும். அப்போ எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் முழு மனதுடன் அர்ப்பணிப்பு மனதுடன் நீங்கள் செய்யும் போது அவரின் பக்தி, அவரின் அன்பானது உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. ஏதோ ஒரு ரூபத்தில் அவர் உங்களுக்கு அந்த அன்பை காட்டி விடுவார்.
ஏதோ ஒரு ரூபத்தில், உங்கள் தாய் வடிவிலோ, உங்கள் தந்தை வடிவிலோ, உங்கள் சகோதரன் வடிவிலோ, ஏதோ ஒரு உருவத்தில் இறைவன் உங்களுக்கு அந்த அன்பை காட்டுவார். அந்த அன்பின் ஆழம் தெரிந்து கொண்டு உண்மையாக அவரிடம் கிடைக்கின்ற அன்பிற்கு அடுத்தபடியாக நாம் முயற்சி செய்யும் பொழுது கட்டாயமாக அன்பர்களே நாம் அவருடன் இரண்டர கலக்க முடியும். இந்த நம்பிக்கை உங்கள் மனதில் இருக்கும்போது கண்டிப்பாக அதற்கான வழிகள் பிறக்கின்றன. அவரை அடைவதற்கான வழிகள் மிகவும் பிரகாசமாகும். அதை பின்பற்றி நாம் செல்வோமையானால் இறைவனை உணர்வதோ அவருடன் இரண்டர கலப்பதோ பெரிய விஷயம் அல்ல. மாறாக நம் பக்தி மீது நாமே சந்தேகம் கொள்வேமேயானால் அது மிகவும் கடுமையானதாக தான் இருக்கும் அந்த பாதை. இனி முடிவு செய்ய வேண்டியது நாம் தான். இறைவனுடைய அருள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்குமா? இறைவனோட பரிபூர்ண கருணை உங்களுக்கு கிடைக்குமா? இப்பொழுது கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா என் பக்தி அவ்வளவு புனிதமானது. நான் எதையும் எதிர்பார்க்கலையே. நான் அதிகபட்சம் என்ன எதிர்பார்க்கிறேன்? அவரோட அன்பை, அவரோட அரவணைப்பை. அதுதான் எப்போவுமே உங்கள் கூட இருக்கேன். நீங்கள் ஏன் போய் அதை எதிர்பார்க்கணும்? அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து அவரை நினச்சி தியானிக்கும் போது அவரோட அன்பு கிடைச்சிரும். ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அதை புரிஞ்சுப்போம். அவரோட அரவணைப்பு கிடைச்சிரும். ஆனால் அதுக்கு முயற்சி நம்ம தான் செய்யணும். பெரும்பாலும் மனித பிறப்பு அப்படிங்கிறது அரும்பெரும் பிறப்பு. நம்ம ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கோம். அது கிடைத்தற்கரிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னா அது மிகையும் ஆகாது. அப்படிப்பட்ட பொக்கிஷத்தை பெற்ற பின்னரும் கூட அதை பற்றிய உணர்வுகள் இல்லாமல் அது கிடைப்பதே பெரும்பேருங்கிறத மறந்து நம்மனால தான் எல்லாம் நடக்குது, நம்ம தான் எல்லாத்தையும் செய்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆணவம் கொண்டு சிலர் வாழ்வதும் உண்டு. அந்த காலகட்டங்களில் பார்த்தா இறைவன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறாரா அப்படின்னு பலவிதமான கேள்விகள். அந்த கேள்விகளுக்கு அவர்கள் பதில் தேடி இருந்தால் கட்டாயமாக கிடைத்திருக்கும். ஆனால் அவர்கள் பதில் தேடுவதிலெல்லாம் மும்முரமாக இல்லாமல் கேள்வி கணைகளை மட்டும் எழுப்புவதிலே குறியாக இருப்பதனாலும் அவர்கள் இறைவனை உணராமல் போய்விடுகிறார்கள், இறை சக்தியை உணராமல் போய்விடுகிறார்கள். அதுதான் ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். சரி, இப்போ இறைவனாகப்பட்டவர் எங்கு இருப்பார், எங்கு தங்குவார் அப்படிங்கிறதான் நம்ம கேள்வியாக எழுப்பணும் இல்லைங்களா? இதற்கான விடையை பார்த்தீங்க அப்படின்னா திருவாசகத்தில் நம்ம மாணிக்க வாசக பெருமான் ரொம்ப அருமையாக ஒரு இடத்துல குறிப்பிட்டு சொல்கிறார். வெள்ளத்துள் நாவற்றி ஆங்கு உன் அருள் பெற்று அப்படின்னு தொடங்குகின்ற பாடல்ல ஐயா குறிப்பிடுகின்றார் ஒரு இடத்தை. விரும்பும் அடியார் உள்ளத்து உள்ளாய் மண்ணும் உத்தரகோ சமங்கைக்கு அரசே அப்படின்ட்டு குறிப்பிடுகின்றார். நல்லா தெரிஞ்சுக்குங்க. விரும்பும் அடியார் உள்ளத்துள் உள்ளாய் மண்ணும் உத்தரகோ சமங்கைக்கு அரசே அப்படின்னு குறிப்பிடுகின்றார். இறைவனாகப்பட்டவரை நாம் விரும்ப வேண்டும், அவருடன் இரண்டர கலக்க வேண்டும் என்ற எண்ணம் கொள்ள வேண்டும். அவரே எல்லாம் என்ற எண்ணம் வந்த பின்பு, அவரை விரும்புகின்ற அந்த உணர்வு வந்த பின்பு அவர் நம் உள்ளத்தில் இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட சுத்தமான மனதில் தான் இறைவன் வசிக்கின்றார் அப்படிங்கிறத இந்த இடத்துல நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். கள்ளம் கபடமில்லாத மனது, குறையேதுமில்லாத மனது, மற்றவர்கள் மீது குறை காணாத மனது, குழந்தைத்தனமான மனது, இவையாவும் இறைவனின் இருப்பிடம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சில பேர் பார்க்கறதுக்கு குழந்தைத்தனமாக தெரிவாங்க, அவங்க எப்போவுமே இறைவனுடன் பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது. சிவனடியார்களும் சிவபக்தர்களும் எல்லாத்தையுமே இறைவன் பால் விட்டு விடுவதனால் அவர்களுக்கு இந்த உலக காரியங்கள் எதுவும் பெரிதாக தெரிவதில்லை. நன்மையோ தீமையோ எது நடப்பினும் அது சர்வேஸ்வரனுக்கே என்று சென்று விடுவதன் காரணமாக அவர்கள் அழுவதும் இல்லை, சிரிப்பதுமில்லை. மாறாக இறைவனை காணும் அந்த இன்பப் பேரில் மட்டுமே ஆனந்த கண்ணீரை வடிக்கிறார்கள் அப்படிங்கிறத நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். மாறாக துன்பம் வரும்போது அழுவதுமில்லை, இன்பம் வரும்போது சிரிப்பதுமில்லை, எதற்காகவும் அவர்கள் கலங்குவதுமில்லை அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்போ எந்த இடத்தில் இறைவன் தங்குகிறார் அப்படின்னா தூய்மையான அன்புடைய அடியார்கள் உள்ளத்தே, தன்னை விரும்புகின்ற அடியார்கள் உள்ளத்தே இறைவன் தங்குவார் அப்படிங்கிறது தான் உண்மையாக குறிப்பிடப்படுகிறது. நாம் வைக்கின்ற அன்பு, நாம் அவரின் மீது வைக்கின்ற விருப்பத்தின் காரணமாக அவராகவே நமது மனதுநிலை ஆட்கொள்கின்றார், நம்முள்ளே இருந்து நம்மை வழிநடத்துகிறார் அப்படிங்கிறத நல்லா உணர்ந்து கொள்ளுங்க நண்பர்களே. அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா உண்மையான அன்பு செய்தல், அவரை விரும்புவது, அவருடன் இரண்டரை கலந்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவரை தேட ஆரம்பிப்பது, அதுதான் முக்கியம். இன்னும் சொல்ல போனால் ஆழமான தேடுதல் அப்படிங்கிறது வேணும், மேற்போக்கான தேடுதல் அல்ல. பல பேர் பலவிதமாக கூறினாலும் உங்களுக்குள் அந்த தேடுதல் சரியான திசையில் பயணிக்கும் போது உண்மையான அந்த சிவத்தை உங்களால் உணர முடியும். அது வேறு எங்கும் இல்லை என்பதையும் உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆக இறைவன் தங்குமிடம் சுத்தமான இடம்,
அதிசுத்தமான இடம். அந்த ரகசியத்தை உணர்ந்து கொண்டால், இறைவன் இருப்பிடத்தை உணர்ந்து கொண்டால், அதைவிட பேரானந்தம் வேறென்ன இருக்க முடியும்? யோசித்து பாருங்கள். கட்டாயமாக நண்பர்களே, அனைவருக்கும் அந்த பேரு இறைவனின் அருளால் கிடைக்கட்டும். நாமும் வேண்டிக் கொள்வோம். सुगन्धिं पुष्टिवर्धनम् पूर्वारुकमिव बन्धनम्